என் நகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி மிஸ்கின் பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அந்நியன் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை, அவ்வளோ பெரிய கலைக்கினவர். அவர் நந்தலாலா சொல்லும்போது ஒரு ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாரு. நான் அதெல்லாம் பெருசாக அதை விக்ரமை வச்சு அந்நியனை தாண்டணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லப்போன்னு தான் சொன்ன தவிர, அந்த படம் நிச்சயமாக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நற்படத்தினுடைய நற்பெயரை பெற்றார். அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார். ஆனால் இப்போ ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும். இவர் வந்து விஜய் சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் மிரட்டிட்டார் சார், விட்றாதீங்க சார், மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரும் சார், எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிக்கிட்ட தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம், நீ படம் பண்ணு அப்படின்னேன். அந்த ரகசியம் இப்போ தான் சொல்கிறேன். அவன் ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது. நான் போகும்போது கம்போஸ் பண்ணின்னு இருப்பேன். சும்மா விளையாட்டு இல்லை, ஒரு பெரிய 90 வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அதை சுரங்களை வாசிக்கிறதும் சரி, அதை பாடி காமிக்கிறதும் சரி. நேற்று கூட சொல்லும்போது, தம்பி உங்ககிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போகணும், அதை நீ எப்படியாவது வாங்கி இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு. அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்பொழுது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியது. உண்மையிலேயே என்னை கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கினை நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர். தகப்பன் ஸ்தானத்தில் எச்சு என்னை நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார். கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனசுக்கு இது, ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜில் படம் எடுத்துட்டேன். ஹிந்திலேருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்துலேருந்து. கன்னடத்தில் எடுக்கலையேன்னும் போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது. ஃபோன் பண்ணுறேன். அதாவது 2004 அவரை சந்திச்சிருக்கிறேன். அவரை நானும் சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக. அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, இது ஒரு அருமையான கதை, நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ணு தம்பி அப்படின்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, 18-19 வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து, என்ன மாதிரி மனிதர் நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னார். உடனே இவங்களை அனுப்பிச்சி வச்சேன். கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரக்டர்கிட்ட கையெழுத்து இவரும் கையெழுத்து போட்டு எனக்கு 2 பேப்பர் அனுப்பிச்சார். அது எந்த காலத்து அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர். அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்துக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்வால்மெண்ட்டு, அதாவது அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபயர், ஒரு டெடிக்கேட்டட், ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும். அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார். என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ராஜ்குமார் பெரியசாமியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. வருங்காலம் அதுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, பத்திரிகை நண்பர்களே, சகோதரர்களே, என் பணிவான வேண்டுகோள், ஒரு நல்ல கலைஞன் உருவாகி இருக்கிறார். அந்த இயக்குனருக்கு நீங்கள் ரத்தன கம்பளமிட்டு வரவேற்று நெற்றிக்கு வெற்றி திலகமிட வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட ஒரு கதாபாத்திரம். எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து திரும்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டான்ஸர் கம்பெனிலேருந்து ஒரு படம்னு நீங்கள் வந்து கேளுங்கன்னாரு. இப்போ தம்பி போய் கதை கேட்டேன். ஒரு மாதிரி ஒரு ரா ஃபீலில் ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு நேரேஷன் சொன்னார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ட்ரெய்லருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரன் இருக்கிற ஒரு எமோஷன்.
காக்கி சட்டக்காரனுக்குள்ள ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட் அதுதான். பட் அதுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். தான் கூட வேலை செய்கிறவனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் என்ன புத்திசாலித்தனமாக இருக்கணும், எவ்வளோ போராடணும், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும். அந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்கணுன்றத சுதீப் சாரோட உருவத்தை மாத்திரம் இல்லை, அது நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியாக பேசணும்னு நினைக்கிறேன். தானு சாரை பற்றி அவர் எடுத்த படத்தில் நடிச்சிட்டு அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோடய அனுபவம் என்னென்னா, சுந்தரலட்சுமணன் சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார். அது யதார்த்தமாக பார்க்க போகும்போது மணப்பந்தல்னு எஸ்எஸ்ஆர் நடித்த ஒரு படத்தோட 650 ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்டர் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடித்து ஒட்டி அந்த படத்துலேருந்து சம்பாரித்து அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்துங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து 78 என்னமோ நான் 9th ஸ்டாண்டர்ட் அங்கே தேவி தியேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் இப்போ இல்லை, அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி. அதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன். கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷார்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு. அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பேனர் மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவள் எல்லாம் 9th 10th படிக்கிற போதும் அந்த இருக்கும். அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானு சாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது, சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலேயோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக். அந்த மேஜிக்கு நிறையா தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறதுல நிப்பாட்டிட்டாங்க. கண்டினியூவாக படம் இருக்கிறது தானு சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் 2 பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது. இப்போது என்ன மாதிரியான வியாபார சூழல் தம்பி மிஸ்கின் பேசுன மாதிரி எங்கே சிக்கல் இருக்குன்னா, சர்வதேச கம்பெனியில் வந்து இப்போ நம்ம ஓடிடி அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு சின்னதாக கூப்பிட்டீங்க, வாங்க இந்தாங்க மிட்டாயின்னு கூட்டி போய் டக்குன்னு ஒரு பெரிய லெவல் வரும்போது அப்படியே இறுக்கி போட்டு போயிட்டாங்க. ஹிந்தி சினிமா பற்றி தெரியாது, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல மலையாள படங்கள் சின்ன சின்ன படங்களாக அப்படி போயிட்டுருக்கு. இங்கே ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தானு சார் மாதிரி நாணயமான ஆளுங்களால் மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன் நாணயம்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு கேமராமேன் ஒரு படம் வேலை செஞ்சேன். அந்த படம் லேபில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ப்ரொடியூசர் அனாதையாக நிற்கிறாரு, காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை. நான் பிரிண்டெல்லாம் பண்ணி 37 பிரிண்ட், அப்போ தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறாங்க 37 பிரிண்ட்டு. நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, செங்கல்பட்டு, இந்த தலைமுறைக்கு அது இந்த என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவராக அந்த ப்ரொடியூசராக என்ன நினச்சிருந்தாரில் தானு சாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே டீனரில் எங்கள் கேமராமேன் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கும். என்னப்பா அப்படியா, எங்கே இருக்க நீ? லேபில் இருக்கேன். சரி வை. ருக்மாதங்கன்னு பேர், அவர் லேபில் இருக்கார். அதில் தானே என்ன ஃபோன் பண்ணாங்க, நான் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு கயிறெல்லாம் தொங்குது, கழுத்தை மாற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு ஃபோனு அவருக்கு என்ன செக்கு கொடுத்தாரா எதுவும் கொடுத்தாது. நேராக தானு சார் ஃபோன் பண்ணார். அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அந்த பிரிண்ட் கடகடன்னு ரிலீஸ் ஆகி காலையில் அந்த அந்த ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃபை நான் உணர்ந்தேன். நான் கேமராமேன், எனக்கு சம்பளம் வருது, அது அப்புறம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒருத்தன் தூக்கு கயிறில் தொங்க போகும்போது ஒரு ஃபோனில் நீ எப்போ கொடுக்க போகிற, அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு, எதுவுமே இல்லை. தானு சொன்னார் ஒரு வார்த்தை, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில் சினிமாவில் அடுத்து எல்லாம் நடிகர்களுக்கு வாரிசு, இயக்குநர்களுக்கு வாரிசு இருக்குது, தயாரிப்பாளர்களுக்கு வாரிசு. தானு சார் பையன் இல்லை. இந்த பிஹேவியர், இந்த நாணயம் தான் ஒருத்தரை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். படங்கள் ஓடாமல் இருக்கும். இதெல்லாம் தானு சார்கிட்ட வந்து நான் பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணதில்லை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நன்றிக்காக நான் உங்களை பாராட்டலை. நான் சொன்ன அனைத்தும் வெறும் பாராட்டலை, முழுதும் உண்மை என்பது உங்களுக்கும் புரியும். உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து கேமராமேன் சேர் சந்திரன். ஏன்னா எந்த படத்துக்கு போனாலும் எனக்கு கேமராமேன் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சத்தமே இல்லாமல் சுதீப் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து கம்போஸ்டாக இருக்கிறது, அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன நடந்தாலும் அது தனக்குள்ளே வச்சுட்டு எத்தனை மூடுனாலும், ஏன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப், அது பெரிய ஒய்டு பிளாக். ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் அது உள்ளே இன்டோர் நைட் ஆஃப் ஷூட்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ஹை கெயின் ஒர்க் பண்ணாங்க. டிஜிட்டல் எங்கேயெல்லாம் கொஞ்சம் லைட் இருக்கு அங்கே அதுவாக போய் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த மூடு அப்படி இல்லை, இந்த ஸ்கிரிப்டோட மூடு அது இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். ரொம்ப கம்போஸ்டாக ஒர்க் பண்ணார். ஆர்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணவும் சரி, என் கூட ஒர்க் பண்ண இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் அவங்கெல்லாம் பெங்களூர் ஷூட்டிங்கிறதுனால வர முடியல. விஜய் சந்தூர், உக்ர மஞ்சுங்கிறவர் சுதீப் சாரோட ஒரு பிக் பாஸ், கனடா பிக் பாஸில் உள்ளே இருக்கார் நினைக்கிறேன். இருக்கார் சார், வந்துட்டு இருக்கார். அப்புறம் இன்னொரு
ஜிஜுன்னு சொல்லி ஒரு அவர் டைரக்டர் ஆக்டர் கவிஞர் அவர். அதுக்கப்புறம் சுக்ருதான்னு ஒரு கேள், சம்யுக்தான்னு ஒரு கேள், எல்லோரும் இந்த படத்தில் நடித்தாங்க. எனக்கு ஒரு 68 நாள் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் டெக்னீஷியன் நன்றி சொல்லும்போது கடைசியாக ஹீரோட்ட வரும்போது எப்படின்னா, சில டைரக்டர்கிட்ட சில கேமராமேன் நடிகர்கிட்ட போகும்போது காலையிலே மைண்ட் அலர்ட் ஆகும். ஏன் அலர்ட் ஆகும்னா அவங்களோட படத்தில் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட கமிட்மெண்ட் வித் த ஃபிலிம் வாட் தே ஆர் டூயிங். ஸோ சுதீப் சார்கிட்ட போகும்போது அவர் ஒரு நமக்கு பெங்களூர் சினிமாவில் முதல்ல தெரிஞ்சது யாருன்னா ராஜ்குமார் ஐயா. அதுக்கப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார், புனித் ராஜ்குமார் சார், அப்புறம் அவங்க நிறைய சின்ன சின்ன டைரக்டருங்க, சின்ன சின்ன ப்ரொடியூசர், உபேந்திரா கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் பெருசாக தெரிஞ்சது உபேந்திரா. அதுக்கப்புறமா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயமாக தனியாக ஒருத்தர் வந்ததுன்றது வந்து சுதீப் சார் தான். கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து சென்னை இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பித்தது, சினிமாக்காரங்க பேச ஆரம்பித்தது. சும்மா அந்த படத்தில் பேசிட்டு ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா, சேது படம் வந்து சியான் விக்ரமோட உருவம், அந்த தோற்றம் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் சேது படம் பார்த்து ஒரு ஞாபகம் இருக்கும். அந்த வைத்தியார் ஆஸ்பத்திரி போயிட்டு திருப்பி காதலியை தேடி வந்துட்டு செத்ததுக்கப்புறம் திரும்ப அப்படியே போவார். ரொம்ப தமிழ் சினிமாவில் முக்கியமான கிளைமேக்ஸில் அது ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது. ஏன்னா சியான் விக்ரமுக்கோட உருவமும் அதுவும் உட்காருது. நீங்கள் சுதீப் சாரோட நிற்கும் போது நீங்கள் உருவம் பார்த்து இந்த உருவம் அதுக்குள்ளே உட்காந்துருந்தது. அந்த எமோஷனில் ஒரு ட்ராப் குறையாமல் அந்த சங்கிலி போட்டு எடுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படா ஒருத்தர் இந்த படத்தை ரீமேக் பண்ணாருன்னு. சரி, இது முடிஞ்சிருச்சு. கமல்ஹாசன் சாரோட செப்பிக்குள் முத்த ஒரு ஹீரோ வந்து ரீமேக் பண்ண நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை, ஒரு அடிதடி சண்டை படம், விலை குத்து வெட்டுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து யூனிஃபார்மாக பார்க்கக்கூடிய படம். ஆனால் செப்பிக்குள் முத்துங்கிறது ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தன் திருத்துக்குன்னு தாலி என்னென்னு தெரியாமல் கட்டிடுவான். அவனுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்குது, அவன் எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறது அது கமல் சாருக்கே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். அதை வாங்கிட்டு போய் ரீமேக் பண்ணுறதுங்கிறது நிஜமாகவே நடிப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனேட் இல்லாத ஒரு ஆக்டர்னால அது செய்யவே முடியாது. ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் கமிட்மெண்ட் வித் சினிமா சுதீப் சார். ஐ லவ் யூ ஆல். இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனு. அது முழுக்க ராவணன்கிறது தான் என்னுடைய கதாபாத்திரத்தோட பேர். அதுதான் ப்ளே ஆகணும். கிட்டத்தட்ட 3 நாள் அந்த ஒரு சீனே ஷூட் பண்ணோம். அந்த ஷூட் பண்ணும்போது அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல நடுவில் கட் பண்ணி அவர் மேலே கான்சன்ட்ரேட் போகிற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஒரு என்னோட ஓஎஸ்எஸ், அதாவது ஓஎஸ்எஸ்ன்றது ஓவர் த ஷோல்டர் ஷாட். அங்கேருந்து ஒரு சின்ன க்ரெயினில் அப்படி மூவ் ஆகி போகும்போது என்னோடய அழுகை அவர் மேலே போகணும். என்னை அவாய்ட் பண்ணி கேமரா போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நான் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மாதிரி அந்த ஆக்டர் இன்னும் இந்த கேரக்டரோட எமோஷனில் நான் வந்து அப்படி இறக்கி பிடிச்சது இருக்கு. நான் அவுட் ஃப்ரேமில் இருக்கும்போது எனக்கு தெரியுது அந்த ஆக்டரோட எமோஷன் எவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உள்வாங்கி ஒரு மேஜர் எடிஷன் அங்கேருந்து போய் ஸ்க்ரீன் போய் டாங் 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 ஷக் கட் பண்ணாக்க அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போகணும். பர்ஃபெக்டாக அதை ரிசீவ் பண்ணார். அது ரீரிகார்டிங்லாம் அப்புறம் நடிக்கும்போது அந்த எமோஷனை ஒருத்தர் கேட்ச் பண்ணாருன்னா எங்களையே அதை எவ்வளோ தூரம் பாதிச்சுன்னா அது ஆடியன்ஸை எவ்வளோ தூரம் கொண்டு போகும். சின்சியரான டெடிக்கேஷன் இல்லாத சும்மா ஹீரோ ஐட்டம் பாட்டு பாடணும் சண்டை போடுறது இல்லை. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை, எங்கெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த எமோஷனை எவல்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்கிறவன் தான் ஒரு நல்ல சினிமாக்காரன். அப்படி ஒரு நல்ல சினிமாக்காரனை தமிழ் சினிமாவுக்கு ஆர்வப்படுத்துகிற தான் சாருக்கு என்னுடைய நன்றி. சுதீப் சார் நிறைய படங்கள் பண்ணணும். அவங்க மதர் இறந்துட்டாங்க. ஸோ சாரி சார். ஏன்னா எனக்கு இந்த படம் டப்பிங் முடியும் போது கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து முடிச்சுட்டு என்கரேஜ் பண்ணி ஹோல் டீமை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதும் சரி. அந்த ஒரு கருப்பு கெட்டப்பெல்லாம் வந்து பொடி இருக்கு இல்லையா, கமல் சார்னா சும்மா இல்லை, அந்த பொடி அப்படி ஊதி ஊதுங்க உள்ளே ஊதி மொத்தமாக கருப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 days மொத்தமாக அது கண்ணு பட்டா பக்கத்தில் நிற்கும் போது நம்ம ஓரமாக தள்ளி நிற்கிறோம். அது வந்தால் தும்மி எல்லா உள்ளே இருக்கிற சைனஸ்லாம் வந்துடும். தன்னை வருத்திக்கிறது. அது கமல் சார் மாதிரி சில ஆக்டர்ஸ் தான் அதை செய்வாங்க. கம்ஃபர்டபுள் ஜோன் பார்க்காம அதுக்குள்ளே போவாங்க. அது மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் அந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு தம்பி டைரக்டரை வந்து அவன் தன்னை போராடி தான் எல்லாரும் ஜெயிப்பாங்க, விறுவிறுன்னு வந்துடுறதில்லை. பட் விஜய் கருதையை பொறுத்த மட்டும் தன்னை பல முறையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அலமோதி கடைசியில் ரீக்ரியேஷன்ஸில் வந்து உட்காந்து தம்பி உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நேர்மையான கமிட்மெண்ட்டுக்கும் காலம் நல்ல அனுமதி தர வேண்டும். நீ வெற்றி வாகை சூட வேண்டி என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாங்க. இந்த மேடையில் நான் இப்போ நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் கலைப்புலி எஸ் தானு சார். அவர்கிட்ட நான் போய் கதை சொன்ன உடனே ஒன் டைம் தான் கதை சொன்ன உடனே அவர் வந்து சுதீப் சார்கிட்ட அனுப்பிச்சார். சுதீப் சாரும் ஒரு தடவை தான் கதை கேட்டார். நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் வந்து மிக சிறந்த ஒரு படமும் வர்றதுக்கும் அவங்க 2 பேர் தான் காரணம். ஏன்னா அவங்க 2 பேரும் மிகப்பெரிய லெஜெண்டு. அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அன்பாக
ஏதாவது பிரச்சனைனா இப்படி பண்ணியா அப்படின்னு தானு சார் சொல்லுவார், சுதீப் சார் அப்படி தான் சொல்லுவார் ஸ்பாட்டில். அதனால தான் இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு. அது இல்லாமல் என்னுடைய டீம், டைரக்டர் டீம் அண்டு அஜினிஷ் லோக்நாத் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் சேகர் சந்துரு, ஆர்ட் டைரக்டர் அண்டு சோபி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், அவர் என் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த 4-5 டேஸாக வந்து என்னுடைய அசன்ட் ரைட்டர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அது இல்லாமல் இளவரசர் சார் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் நான் சோர்ந்து போகிறப்பெல்லாம் ரயிலின் கடைசி பெட்டியும் ஊர் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் சொல்லி எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் என் நன்றி. தானு சாருக்கு என் வாழ்நாள் நன்றி. தேங்க்யூ.